ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனையை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஓட்டம் ஒன்றையே நாங்கள் கருத்தில் கொண்டு ஓட, உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்ற பணிவிடையை மட்டுமே நாங்கள் செய்து முடிக்க உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களுக்கு போதிப்பீராக, எங்களுக்கு வலுவூட்டுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா காம்ப்ளெக்ஸான சூழ்நிலைகளுக்கும் எப்போதும் நம்மால் விளக்கம் கொடுக்க முடியாது. சில சமயங்களில் கர்த்தாவே நீரே அறிவீர் அல்லது கர்த்தாவே உமக்கு மட்டுமே தெரியும் என்று உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் பதிலளித்தது போலதான் நாமும் பதிலளிக்க வேண்டும், பதிலளிக்க முடியும். கர்த்தாவே நீரே அறிவீர். அதற்கு மிஞ்சி நாம் பதிலளிக்க முயல்வது பல வேளைகளிலே அறிவீனமாக இருக்கும். வழி தெரியாமல் இருளிலே நடக்கும்போது நாம் அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்வது தவிர வேறு எதையும் தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கவில்லை. உங்களுக்கு எது முக்கியம்? தொழிலா, அழைப்பா? அழைப்பு. நாம் தொழில் என்றால் என்ன, அழைப்பு என்றால் என்ன, தொழிலுக்கும் அழைப்பிற்கும் உள்ள உறவு என்ன, வேறுபாடு என்ன, இவைகளையெல்லாம் விளக்குவதற்கு முந்தையே தேவனுடைய மக்களாகிய நமக்கு அழைப்பு என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு அறிவு இருக்கத்தான் செய்கிறது. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையிலிருந்து விடைபெறும் போது அவர்களோடு பேசுகின்ற இந்த பேச்சு. பல துன்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன், இன்னும் பல துன்பங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அவைகளை குறித்து நான் கவலைப்படவில்லை, அவைகள் ஒன்றையும் நான் பொருட்படுத்தவும் இல்லை. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் ஒரு பணியை பெற்றுக்கொண்டேன். அவருடைய கிருபையின் நற்செய்தியை அறிவிப்பதுதான் அந்த பணி. அந்த பணியை முடிக்க, நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். என் ஓட்டத்தை முடிக்கவும், கர்த்தராகிய இயேசுவினிடத்திலிருந்து நான் பெற்ற அந்த ஊழியத்தை, பணியை நான் நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஆகையால் தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களுக்கு வரும்போது, நான் இப்பொழுதே பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் நாள் சமீபத்தில் இருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனம். ஃபெமிலியாரிட்டி ப்ரூட்ஸ் கண்டெம்ப்ட். மிகவும் பரிச்சயமான வசனமாகையால் அதை நாம் புரிந்து கொண்டது போல் நினைக்கின்றோம். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றவுடன் பவுல் ஒரு நல்ல விளையாட்டை விளையாடி முடித்தேன் என்று சொல்வது போல் உங்களுக்கு தோன்றுகிறதா? தோன்றவில்லை. ஆனால் அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். நல்ல கேமை விளையாடி முடித்தேன். என் ஓட்டத்தை எப்படி முடித்தேன்? நான் சந்தோஷத்தோட முடித்தேன். துன்பங்கள், துயரங்கள், தாங்க முடியாத இழப்புகள், ஆற்ற முடியாத துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாய் முடித்தேன். எப்படி ஒரு மேட்ச் அல்லது ஒரு கேம் முடியும் போது சந்தோஷமாய் முடிகிறதோ, அதே போன்று சந்தோஷத்தோடு என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னை பொறுத்தவரை கர்த்தர் என் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்பதுதான் எங்கு பொருளாயிருக்குமோ என்று நான் கருதுகிறேன். கர்த்தர் என் மேல் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் வைத்திருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தையும் பணியையும் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் என் மேல் வைத்த அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது ஒன்றும் விந்தையானதல்ல.
முதல் நூற்றாண்டுகளிலே அரசாங்கத்தினுடைய சட்டபூர்வமான சித்திரவதையினால் தேவனுடைய மக்கள் பலர் ஏறக்குறைய கொன்று குவிக்கப்பட்ட போது, விளையாட்டு பொருள்களாக மாற்றப்பட்ட போது, ஒரு புறவினத்தான் கிறிஸ்தவர்களை பற்றி எழுதுகின்ற வாக்கியம், இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவு அழகாக மறிக்கின்றார்கள். How beautifully these Christians die. ஒரு கிறிஸ்தவனால் மட்டும்தான் அழகாக மறிக்க முடியும். மரணம் அவனை முகத்திற்கு முகம் சந்திக்கும் போது, என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடித்தேன், என் கர்த்தர் என் மேல் வைத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். போராட்டம் நிறைந்த விளையாட்டு அது. தேவனுடைய மக்களாகிய நாம் இந்த வாழ்க்கையை தேவனுடைய கைகளிலிருந்து ஒரு கொடையாக பெற்றிருக்கிறோம். நாம் ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற உணர்வு அரிதாகவே நம்முடைய உள்ளங்களிலே தோன்றுகிறது. நாம் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள் என்ற உணர்வு நமக்கு பொதுவாக தோன்றுவது கூட இல்லை. எல்லா மக்களும் இந்த உலகத்திலே வாழ்வது போல, உழல்வது போலதான் நாமும் உழல்கின்றோம். தரிசனம், அனுப்பின பணி, அழைப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் அருமையான வார்த்தைகள். விஷன், மிஷன், காலிங். தரிசனம் என்பது அது ஏதோ கண்களால் பார்க்கிற அல்லது ஒரு பரம்புதிரான மண்டலத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு பரவச அனுபவம் என்று நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். தேவனுடைய பெரிய சித்திரத்தை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை தேவன் எந்த இலக்கை நோக்கி நகர்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு பெரிய பரவலான புரிந்து கொள்ளுதலைத்தான் நாம் தரிசனம் என்று கூறுகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 6ஆம் வசனங்களிலே தேவன் ஆபிரகாமை பற்றி தான் வைத்திருக்கின்ற தரிசனத்தை கூறும்போது அவனுக்கு ஒரு உணர்வு கொடுப்பதற்காக, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். புதிய ஏற்பாட்டின் அல்லது ரட்சிப்பின் நற்செய்தியின் அடிப்படை வசனம், ஆதார வசனம் எங்க இருக்கிறது தெரியுமா? இங்க இருக்கிறது. ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இன்றைக்கு இது ஒரு உபதேசம் நிறைந்த செய்தி அல்ல, இது நடைமுறைக்குரிய ஒரு செய்தி. ஆகையால் நான் வேதத்திலிருந்து உபதேசங்களை பேசுகிறேன் என்பதை விட வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே அழைப்பு, தொழில் ஆகிய காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் கற்றுக்கொண்டது, நான் புரிந்து கொண்டது, அவைகளைத்தான் நான் பேசுகின்றேன். நான் புரிந்து கொண்டதில் சில பிழைகள் இருக்குமா? இருக்க வாய்ப்புள்ளது. தேவனுடைய மக்கள் நீங்கள் எல்லாரும் கூட அழைப்பையும் தொழிலையும் பற்றி தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டும் புரிந்து கொண்டும் உங்கள் அனுபவத்திலிருந்து அதை சரிபார்த்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஆகவே ஒருவேளை இதில் சில பிழைகள் இருக்கலாம். ஆனால் பிழைகள் இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும், நான் அதை சரி செய்து கொள்வேன். இது அனுபவத்துக்குரிய ஒன்று. அழைப்பு என்பதை பற்றி என்னுடைய புரிந்து கொள்வதில் நான் பயந்து கொள்கிறேன். தொழில் என்பதை பற்றி என்னுடைய புரிந்து கொள்வதில் நான் பயந்து கொள்கிறேன். தரிசனம் என்பது ஒரு சாவி துவாரத்தின் வழியாக ஒரு பறந்து விரிந்த நிலப்பரப்பை பார்ப்பதல்ல, மாறாக உயர பறக்கின்ற ஒரு கழுகை போல தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது முதல் தேவன் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு சாவித்துவாரத்தின் வழியாக பார்த்தால் எனக்கு சில துன்பங்கள் உள்ளன, இந்த துன்பங்களை தீர்ப்பதற்காக தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், இல்லை செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். இப்படி நான் சொல்லும்போது மனிதர்களுடைய அல்லது தேவ மக்களுடைய துன்பங்களை நான் அற்பமாக கருதவில்லை. உங்களுடைய துன்பங்கள் உண்மையிலேயே உங்களை வருத்துகின்ற துன்பங்கள் தான். ஆனால் என்னுடைய துன்பங்கள் என்ற சாவித்துவாரத்தின் வழியாகவே நான் தேவனுடைய அசைவையும் தேவனுடைய செயல்பாட்டையும் பார்த்து கொண்டிருப்பேன் என்றால்
உண்மையாகவே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் தவற விட்டு விடுவேன். நான் என்னுடைய துன்பங்கள், என்னுடைய பாடுகள் இவைகளை விட்டு உயர பறந்து ஒரு கழுகு பார்ப்பது போல தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். உபாகமம் 34:1-4 நாம் வாசிக்கலாம். நல்ல பகுதி உபாகமம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எபிராயீம், மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். ஆனாலும் அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். தரிசனத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பிஸ்காவின் சிகரத்திற்கு மோசேயை தேவன் கொண்டு போய், உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் திட்டமிட்டு வைத்திருக்கின்ற தேசம் இதுதான் என்று. இப்போதெல்லாம் இந்த திருமண கூடங்களிலே ட்ரோன் கேமரா வைத்து முன்னும் பின்னும் இடமும் வலமும் மேலும் கீழுமாக அவர்கள் காட்சிகளை பதிவு செய்வது போல தேவன் அவனுக்கு ஒரு ட்ரோனில் இருந்து ஒரு கழுகின் பார்வையை கொடுப்பது போல இதுதான் அந்த நல்ல தேசம் என்று காண்பிக்கின்றார். மோசையினுடைய தனிப்பட்ட துயரம் இங்கு இருக்கிறது. ஆனாலும் அவ்விடத்திற்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரே ஒரு தரிசனத்திற்காக மோசே தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை விற்று போட்டானோ, இந்த ஒன்று தவிர அவனுடைய வாழ்க்கையில் வேற எந்த இலக்கும் இல்லை. அந்த இலக்கு எட்டும் தருவாயில் தேவன் சொல்வது, நீ அந்த இடத்திற்கு போவதில்லை. ஆனால் மோசே அந்த தரிசனத்தை பார்த்து, நான் என்னுடைய தலைமுறையில் அதை சுதந்திரிக்கவில்லை, ஆனால் தேவனுடைய மக்கள் அதை சுதந்திரிப்பார்கள். ஆகவே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் வாழ்கின்ற காலத்திலே நான் எதிர்மறையாக கடுமையான விமர்சனங்களை வைக்க விரும்புவேன். தேவனுடைய மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் தீர்வையும் விடுதலையும் தருவதாக நாம் விளம்பரம் செய்து தேவனுடைய இந்த பெரிய தரிசனத்தை அவர்கள் தவற விடுவதற்கு வாய்ப்புள்ளதா? வாய்ப்புள்ளது. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே செயல்படுகின்ற பல தலைவர்கள் அப்படி தேவனுடைய மக்கள் தேவனுடைய தரிசனத்தை தவற விடுவதற்கு நடத்துகின்றார்கள். இதைத்தான் நான் கடுமையான விமர்சனம் என்று சொல்கிறேன். ஏன் கடுமையானது? என்னடா இது என்னமோ ஒன்னை யோக்கியன் போலவும் மற்றவர்களை அயோக்கியர்கள் போலவும் சித்தரிக்கிறது. நான் இப்படி சொல்ல விரும்பவில்லை. இப்படிப்பட்ட ஒரு யூ ஆர் ஹோலியர் தென் தி வாட் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்முன் வைக்க நேர்ந்தாலும் இந்த கொடிய நிலையை நம்மால் சுட்டிக்காட்டாமல் கடந்து போக முடியவில்லை. நகைச்சுவான வார்த்தையில் நாம் சொல்வேன், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய அலாவுதீனின் அற்புத விளக்குக்கு சமானமாக சுருக்கப்பட்டு விட்டார். எப்போதெல்லாம் நாம் அந்த அற்புத விளக்கு தொடுகின்றோமோ அப்போதெல்லாம் அந்த பூதம் எழுந்திருந்து, பக்தா உனக்கு என்ன வேணும் என்று கேட்க வேண்டும். கொஞ்சம் மிகைப்படுத்தலாய் தோன்றினாலும் இது ஏறக்குறைய இன்றைய தேவ மக்களை நடத்துகின்ற நிலைக்கு சமானம் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இதற்கத்தான் தேவன் நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் பற்றி அக்கறையற்றவர் என்பதல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகின்றேன். ஆனால் அவரை அலாவுதீன் அற்புத விளக்கிற்கு சமானமாக ஒரு நாளும் சுருக்க முடியாது. சுருக்க மனிதர்கள் முயலும் போது அங்கு இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு கற்பனையை அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார்கள். எப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மனிதர்கள் ஒரு விக்கிரகத்துக்கு சமானமாக சுருக்க முயல்கின்றார்களோ அந்த விக்கிரகத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கீகாரமோ அனுமதியோ அபிஷேகமோ ஆசீர்வாதமோ பிரசன்னமோ அங்கு இருக்க போவது இல்லை. அவர்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். தரிசனத்தை ஒட்டி அனுப்பின பணி ஒன்று உண்டு.
நான் சொன்னது போல நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் இந்த பூமிக்கு. இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை மோசே சொல்வது போல 90ஆம் சங்கீதத்திலே 70 வருடம் பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். நம்முடைய இறையியலாளர்கள் அதெல்லாம் வனாந்தரத்திலே அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால் கொடுத்தது. மாறாக 120 வருடம் மனிதர்கள் வாழ முடியும், வாழ வேண்டும். இன்னும் சிலர் சாகாமலேயே கர்த்தருடைய வருகை வரை மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பொய்யர்களும் வேத புரட்டர்களும் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய மக்களுக்கு பூரணமான ஆயுளை வைத்திருக்கின்றார். கோதுமையானது அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல தேவனுடைய மக்கள் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்படுகின்றார். ஆனாலும் நாம் அனுப்பப்பட்டவர்கள் தான். தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கின்றது, நாம் அனுப்பப்பட்டவர்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பவுலுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தது போல தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய தரிசனத்திற்கும் அனுப்பின பணிக்கும் ஏற்றவாறு இங்குள்ள ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு குறிப்பிட்ட பங்கு, தம்முடைய தரிசனத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு ஆற்றுவதற்காக அழைத்திருக்கின்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தொடர்ந்து செல்வோம். இது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கின்ற அழைப்பு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வேதத்தின் ஒரு திருப்புமுனை என்று கூட சொல்லலாம். நாம் நீ செய்ய வேண்டியது இதுதான். இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஒரு இடத்தில் தேவன் சொல்கிறார், தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உன்னுடைய கால்கள் மிதிக்கின்ற தேசத்தை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று. விக்கிரக ஆராதனை கூட்டத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்தெடுத்து அவருடைய எல்லா இன்ஃப்ளூவன்ஸ் இருந்தும் அவனை வெளியே கொண்டு வந்து தேவ குணமுள்ள சந்ததியால் தேசத்தை நிரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் ஆபிரகாமை அழைக்கின்றார். தேவன் மனிதனை உண்டாக்கின போது, ஏதேனில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்த போது அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்பு என்ன? இந்த விலங்குகளுக்கெல்லாம் நீ பேரிடு, இந்த தாவரங்களுக்கெல்லாம் நீ பேரிடு, இந்த நிலத்தை நீ பண்படுத்து. அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாளுகை, ஸ்டூவார்ட்ஷிப். நீ பலுகு, பி ஃப்ரூட்ஃபுல், பெருகு, மல்டிப்ளை. 2 பேர் இந்த உலகத்தை எல்லா விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பேரிட்டு அவைகளை ஆளவும் அல்லது இந்த நிலத்தை பண்படுத்த முடியாது. நிலம் பெரிது, ஆகவே நீ பலுகி பெருக வேண்டும். நான் ஒரு ஆள் மட்டும் ஒரு வேலையை செய்தால் அதில் பிரச்சனை வராது. என்றைக்கு ஒரு வேலையை செய்ய 2 பேர்களை போடுகிறார்களோ அன்றைக்கு அதில் பிரச்சனை வரும். இதுதான் ஐக்கியத்தின் ஆணிவேர். பிரதர், எனக்கு ஒரு தனியா வேலை கொடுங்க, நான் செய்திடுறேன். யாரு கூட என்ன சேர்த்து போடாதீங்க. அல்லது கம்பெனில தனியா ஒரு மாடியூல் கூட நான் செய்துக்கிறேன். 2 பேரோட சேர்ந்து என்ன, 3 பேரோட சேர்ந்து என்ன போடாத. அது பகிர்ந்துறவாடல், ஃபெலோஷிப். உறவாடல் என்பது மட்டுமல்ல, பகிர்ந்து உறவாடல். எதை பகிர்ந்து கொள்கிறோம்? இந்த நிலத்தை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து இந்த நிலத்திலே நாம் வேலை செய்ய வேண்டியிருப்பதால் அங்கு பகிர்ந்துறவாடல் வருகின்றது. இந்த நிலத்தை நீ காத்துக்கொள், எல்லா உயிரினங்களையும் இந்த உலகத்தை நீ ஆண்டுகொள் என்பது அரசாளுகை. இது ஏதேனில் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. அவன் நிலத்தை பண்படுத்த வேண்டும், உயிரினங்களை பேரிட வேண்டும் என்றால் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லது ஆளுகை என்பது ஏறக்குறைய மேலாளுகை, மேனேஜ்மெண்ட் இருக்கின்றது, செய்ய வேண்டும். ஒரு பகைவன் உண்டு, ஆகவே நீ இதை காத்துக்கொள்ள வேண்டும். ஏதேனிலே ஆதாமுடைய அழைப்பு அவனுடைய தொழிலாகவும் இருந்தது. இன்னும் தொழில் என்றால் என்னவென்று நான் சொல்லவில்லை.
அழைப்புக்கும் தொழிலுக்கும் ஏதனிலே எந்த வேறுபாடும் இல்லை. ஏனென்றால் மனிதன் அப்பொழுது விழுந்து போகவில்லை, பாவமும் மரணமும் இந்த உலகத்திற்குள் நுழையவில்லை. ஆனால் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அழைப்பும் தொழிலும் எப்போதும் ஒன்றாயிருப்பது என்கின்ற வாய்ப்பு அற்றுப்போனது. அழைப்பும் தொழிலும் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் பொதுவாக அழைப்பும் தொழிலும் வெவ்வேறாக இருக்கிறது. முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பார்ப்போம். அவர் தச்சனின் தொழிலை செய்தார். மத்தேயு 13:52 எடுக்க வேண்டாம். அவர்கள் இவன் தச்சனின் மகன் அல்லவா என்கிறார்கள். அந்த நாட்களிலே தச்சனின் மகன் என்றால் அவன் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து அவனும் தச்சன் வேலை செய்கிறான் என்று பொருள். மார்க் 6:3 இவன் தச்சன் அல்லவா என்கிறார்கள். தகப்பன் உயிரோடு இருக்கிறவரை இவன் யார்? தச்சனின் மகன். தகப்பன் இறந்த பிறகு இவன் யார்? தச்சன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் ஒன்றும் தச்சனும் அல்ல, தச்சனின் மகனும் அல்ல என்றெல்லாம் சொல்லவில்லை. அவர் தச்சனின் மகன் என்றும் தச்சன் என்றும் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். இன்றும் கூட சிலர் தங்களுடைய கார்களிலே இந்த ஸ்லோகன் எழுதி போட்டிருக்கிறார்கள், மை பாஸ் இஸ் எ ஜூவிஷ் கார்பெண்டர் என்று. என்னுடைய முதலாளி ஒரு யூத தச்சன். இனிமையாகத்தான் இருக்கிறது கேட்பதற்கு. என்னுடைய முதலாளி ஒரு யூத தச்சனை விட கோடி மடங்கு பெரியவர். ஆனாலும் என்னுடைய முதலாளி யூத தச்சன் என்பதில் ஒரு சுவையும் ஒரு இனிமையும் இருக்கத்தான் செய்கிறது. தொழில் என்பது தன்னுடைய குடும்பத்தினுடைய அல்லது தன்னுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு மனிதன் ஆற்றுகின்ற செயல். மனிதன் என்ற முறையில் அவருடைய வாழ்வாதாரம் என்றால் உணவு, உடை, உறைவிடம், போக்குவரத்து. எல்லா மனிதனும் குடும்பத்தின் பெரும்பாலும் எல்லா மனிதனும் ஒரு குடும்பத்தின் பங்காக இருக்கின்றார்கள். ஆகவே என்னை பற்றிய பொறுப்பு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தை பற்றிய பொறுப்பும் உள்ளது. அது இயற்கையானது. பெற்றோரை பற்றி, வாழ்க்கை துணையை பற்றி, பிள்ளைகளை பற்றி, உடன் பிறந்தவர்களை பற்றி பொறுப்புணர்வு இருப்பதுதான் இயல்பானது. பொறுப்புணர்வு இல்லாமல் இருப்பது இயற்கைக்கு ஒவ்வாதது. யோவான் 19:16-27 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது தன்னுடைய தாயை பற்றி அப்படி சொல்கிறார். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி அம்மா அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப எளிமையானது இது. இதுல பெரிய ஆழமான இறையியல் ஒன்றும் இல்லை. இதோ உன் தாய் என்ற போது அவளை அவர் இந்த உலகத்திற்கே தாயாக்கினார். இறையன்பிற்குரிய பிள்ளைகளே என்று சாமியார்கள் சொல்வது போல் அப்படியெல்லாம் உலகத்திற்கெல்லாம் வந்து தாயாகவில்லை. ஒரு மனிதன் என்ற முறையிலே இறுதி வரை தன்னுடைய தாய்க்கு அவர் பொறுப்புள்ளவராக இருந்தார். என் உடன் பிறந்த மற்றவர்கள் இல்லையா? அது எனக்கு தெரியவில்லை. இருந்தார்கள். ஆனால் யோவானை ஏறக்குறைய ஒரு உடன்பிறவா சகோதரனை போல ஒரு மிகவும் நெருக்கமான ஒரு சீடனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதால் யோவானுடைய பொறுப்பிலே தன் தாயினுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்கிறார். இது எதை காட்டுகிறது? தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பற்றிய பொறுப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றிய பொறுப்பு அது தேவனிடமிருந்து வந்தது. அது ஒன்றும் சாத்தானிடமிருந்து வந்தது அல்ல. எளிய வார்த்தைகள் சொல்வதானால் அவர்களுக்கு பொருளாதாரம் வேண்டும், அவர்களுக்கு பணம் வேண்டும் என்பது ஒன்றும் நூதனமான உபதேசம் அல்ல. அது இயற்கையானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பணம் என்றாலே ஒரு தீயை போலும், நான் அதை தொடமாட்டேன். ஒரு சாமியாரை பற்றி நான் இப்படி கேட்டிருக்கிறேன். கிறிஸ்தவ சாமியார். கிறிஸ்தவ சாமியாருக்கும் சீடர்கள் இருப்பார்கள் இல்லையா? எங்கேயாவது கீழே பணம் விழுந்து இருந்தால் பிள்ளையே அதை எடுத்துக்கொள் என்று சொல்வார். ஏனென்றால் அவர் என்ன செய்ய மாட்டாராம்? பணத்தை தொடமாட்டாராம். அடுத்த எல்லாமே போவாங்க, நாங்க பணத்தை பார்க்க கூட மாட்டோம் என்று. இனிமேல் டிஜிட்டல் கரன்சி தானே, அதை என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது, தொட வேண்டியது இருக்கிறது. நம்முடைய போனை காட்டினால் பணம் போய்விடுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய 25-27 அவர் வங்கியை பற்றி பேசுகிறார், முதலீட்டை பற்றி பேசுகிறார், வட்டியை பற்றி பேசுகிறார். ஒரு தாளந்து கொடுத்தவனுக்கு இந்த தாளந்து நீ வங்கியிலே முதலீடு செய்திருந்தால் ஆனது வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேனே என்று. இல்லைங்க, இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வங்கி, முதலீடு, வட்டி இதெல்லாம் அவருக்கு
தெரியாது, அவருக்கு ஈடுபாடும் இல்லை. அப்படி அல்ல, அவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்போ மேசியாவின் அழைப்பு. அவர் உலகத்தின் இரட்சகர். ஏசாயாவின் புத்தகத்தை திறந்து வாசித்து சொல்கிறார், மேசியா என்ன செய்வார்? குருடர்களுடைய கண்களை திறப்பார், கட்டிலுடைய கட்டுக்களை அவர்களை சிறைப்படுவதை விடுதலையாக்குவார் சொல்லிட்டு, உங்கள் செவிகள் கேட்க இந்த வசனம் என்று நிறைவேறிவிட்டது சொல்கிறார். தான் யார் என்று அவருக்கு தெரியும். ஆனால் 30 ஆண்டுகள் தான் மேசியா என்று தெரிந்த போதும் கூட அவர் சிறுவயது முதற்கொண்டே நான் மேசியா, ஆகையால் இந்த ஆணி அடிக்கிறது, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு மாட்டுறது, இதெல்லாம் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் இப்படி கூட சொல்வேன், ஒருவேளை அவரு பொது ஊழியம் செய்ய வந்த பிறகு ஒரு வீட்டிற்கு போயிருக்கிறார். அங்கே ஒரு பெஞ்ச் உடைந்து கிடக்கிறது. அவர் அந்த ஒரு ஆணி அடிச்சு இதை ரிப்பேர் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? நான் மேசியா, என்னுடைய அழைப்பை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடாது, அந்த பெஞ்ச் எந்தால போனா எனக்கு என்ன? இந்த மேசியா உயிர் தெழுந்த பிறகு துணியை மடித்து வைத்து போயிருந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் என்பது உங்களுக்கும் தெரியும். தூதர்களை வைத்து அந்த செய்தியை அறிவிக்க சொல்கிற மேசியாவுக்கு ஒரு தூதனை வைத்து துணியை மடித்து வைக்க சொல்ல தெரியாதா? எப்பா, நான் ரொம்ப அவசரமா போக வேண்டியிருக்குது, இதெல்லாம் நீயே பாத்துக்கப்பா. 3 ஆண்டுகளிலே தன்னுடைய மேசியாவின் அழைப்பை நிறைவேற்றுவது மட்டுமே அவர் கண்ணும் கருத்துமாயிருந்தார், குறியாயிருந்தார். வருவாயை பற்றி அல்லது தன்னுடைய குடும்பத்திற்குரிய வாழ்வாதாரத்தை பற்றி அவர் எந்த கவனமும் செலுத்தினதாக நமக்கு தெரியவில்லை. எருசலேமுக்கு போக உறுதியோடு இருந்தார் என்று லூக்கா 9:52 வாசிக்கிறோம். அதற்கு முன்பு எபிரேயர் 10:5-7 புத்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறது, தேவனே, நான் உம்முடைய சுத்தத்தை செய்ய வருகிறேன். என்னுடைய வாழ்க்கை உம்முடைய அழைப்பை மட்டுமே செய்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு எருசலேமை நோக்கி என்னுடைய முகத்தை ஒரு கற்பாறையை போல் வைத்திருக்கிறேன். இடதுபுறம் வலதுபுறம் நான் விலகவில்லை. விலகுவதற்கு பல சோதனைகள் வருகின்றன. நான் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அந்த திருமுழுக்கு நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் என்று லூக்கா 12:50 சொல்கிறார். தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவது சிலுவை மரணத்தின் மூலமாக என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதை அவர் திருமுழுக்கு என்கிறார். அந்த திருமுழுக்கு நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆயினும் அந்த சிலுவைக்கு பின்வருகிற மகிழ்ச்சியை நோக்கி அவர் சிலுவையின் அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்று எபிரேயர் 12:2 வாசிக்கின்றோம். அந்த அழைப்பிலிருந்து அவரை திசை திருப்புவதற்கு அல்லது அவருடைய அழைப்பை சுருக்கு வழி நிறைவேற்றுவதற்கு அவருக்கு சோதனைகள் வந்தன. லூக்கா 4:5-8 சாத்தான் அவரை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களின் மகிமைகளையும் ஒரு ட்ரோன் போல அவனும் சுற்றி காண்பிக்கின்றான். அவனுக்கும் இந்த டெக்னிக் எல்லாம் தெரிகிறது. தேவனும் ஒரு உயரப்பறக்கும் கழுகின் பார்வையை கொடுக்கின்றார். சாத்தானும் ஒரு உயரப்பறக்கும் கழுகின் பார்வையை கொடுத்து, இந்த ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் நான் உமக்கு கொடுப்பேன். எதற்கு? சிலுவை மரணம் என்கின்ற ரொம்ப காம்ப்ளெக்ஸான பெயின்ஃபுல்லான பாதையின் வழியாய் போய் உங்களுடைய அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நான் இதோ ஒரு சுருக்கு வழி. இன்று குழுக்கள், நாளை லட்சாதிபதி. அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாம் அலர்ட்டா இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லக்கூடாது என்று. சிறுக சிறுக சேர்ப்பானேன். ஒரே சீட்டுல லட்சாதிபதியாய் மாற வழி இருக்கும்போது, ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அழைப்பும் தொழிலும் வெவ்வேறாக இருந்தன. நான் வெவ்வேறாக இருந்தேன் என்று சொல்லும் போதும் தொழில் என்பது அழைப்பிற்கு முரணானதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எந்த முரண்பாடும் இல்லை. அவருடைய தொழில் அவருடைய அழைப்பிற்கு எதிர் முரணாகவும் இல்லை. அவருடைய அழைப்பு அவருடைய தொழிலுக்கு முரணாகவும் இல்லை. பொதுவாக அழைப்பும் தொழிலும் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. பவுலை பொறுத்தவரை கூடாரம் செய்வது அவருடைய தொழில். அப்போஸ்தலர் 18:3 வாசிக்கிறோம். ரோமிலிருந்து அக்கிலாவும் பிரிஸ்காவும் அவர்கள் கொரிந்துவுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் கூடார தொழில் செய்கின்றவர்கள். பவுல் தன்னுடைய தொழிலையே இவர்களும் செய்கின்றவர்கள் ஆகையால் அவர்களோடு
அவன் சேர்ந்து கொண்டான் என்று வாசிக்கின்றோம். ஆனால் பவுலுடைய அழைப்பு அப்போஸ்தலனுக்குரியது. அப்போஸ்தலர் 26 முதல் 18 நாம் வாசிக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமஸ்குவுக்கு போகின்ற வழியிலே அவனை சந்திக்கும் போதே, என்ன நோக்கத்திற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? புறவினத்தாரிடத்தில் நற்செய்தியை கொண்டு போவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறார். பவுலுக்கு அதை பற்றி எந்த கடுகளவு சந்தேகமும் கூட இருந்ததில்லை. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், இந்த நற்செய்தியை புறவினத்தாரிடத்தில் கொண்டு போக வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது, யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக கேபாவை ஏற்படுத்தினவர் புறவினத்தாருக்கு அப்போஸ்தலனாக என்ன ஏற்படுத்தினார் என்று தன்னுடைய அழைப்பை பற்றி தெள்ள தெளிவாக இருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு தொழிலும் செய்தார். ஆழ்ந்த கேள்வி. ஒரு அப்போஸ்தலன் என்கின்ற அழைப்பை கொடுத்த கர்த்தர் ஒரு தொழிலும் அவன் செய்துதான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனுமதிப்பாரா? இது ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இருப்பதற்கு தேவனுடைய மக்கள் திண்டாடுகின்றார்கள். நாம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். பவுலை ஒரு தொழில் செய்துதான் அவருடைய வாழ்வாதாரம் என்றால் லைவ்லிஹுட், அவருடைய அப்போஸ்தல அழைப்பின் மூலமாகவே அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய வருவாய், அவருடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்காதா? சந்திக்கப்பட்டிருக்க முடியாதா என்ற கேள்வி எழுகிறது. நெகேமியா தொழிலை பொறுத்தவரை அவன் அரசனுக்கு பானபாத்திரக்காரன். அழைப்பை பொறுத்தவரை எருசலேமை ஒரு நகரமாக கட்டி எழுப்புவது. 12 ஆண்டுகள் தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு வந்து தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுகிறான். 12 ஆண்டுகள் கழித்து அவன் மீண்டும் தன்னுடைய தொழிலுக்கு போனான். எப்படிப்பட்ட காம்பினேஷனில் வேண்டுமானாலும் தேவன் செயல்படலாம். தொழிலும் அழைப்பும் இணையாகவும் செல்லலாம். தொழிலை விட்டுவிட்டு அழைப்பிற்கும் வரலாம். தொழிலை விட்டுவிட்டு அழைப்பை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் தொழிலுக்கும் போகலாம். அங்கே அச்சுறுத்துவார்கள். கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரன் அல்ல என்றால் நெகேமியா பாத்திரன் அல்ல. பொதுவாக அழைப்பும் தொழிலும் வெவ்வேறாக இருக்கும். அழைப்பும் பொருளாதாரமும் தொழிலும் பொருளாதாரமும் என்ற 2 சிறிய குறிப்புகளை கூறுகிறேன். அழைப்பும் பொருளாதாரமும். அழைப்பை நிறைவேற்றுகையில் பிதா கனம் பண்ணுகிறார். பிதா மட்டும்தான் கனம் பண்ணுவார். நம்மளை அழைத்தவர் யார்? பிதா. ஆகவே நம்மை கனம் பண்ண வேண்டியது யார்? பிதா. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இதை நாம் அடிக்கடி மேற்கோள் காட்டிவிட்டதால் இந்த கனம் வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவது கிடையாது. இது ரொம்ப தூரம் சொல்லிட்டீங்க பிரதர், எந்த கனமும் வந்தது போலவே தெரியவில்லை என்று. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனவர். அழைப்பு என்பது தேவன் என்னை எதற்காக, எந்த பங்கு அவருடைய தரிசனத்தில் எந்த பங்கு ஆற்றுவதற்காக, எந்த வேலையை செய்து முடிப்பதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்யும் போது பிதாவானவர் என்னை கனம் பண்ணுவார். அது நம்முடைய பரமபிதா தருவதால் அந்த சம்பளமும், அதை சம்பளம் என்று கூட சொல்லக்கூடாது, அதை கனம் என்று தான். இட்ஸ் ஆனர், இட் இஸ் நாட் salary. ஆனால் அது இப்படியும் சொல்லலாம், அது ஒரு ஹெவன்லி salary. அதற்கு salary ஸ்லிப் எல்லாம் கிடையாது. அது ஒரு பரம சம்பளம். பரம சம்பளம் என்று சொல்லும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும், இதெல்லாம் சம்பளம் இல்ல. இவர் வந்து பூடகமா, இலைமறை காயாக, மங்கள வழக்காக இதை என்னவென்று சொல்கிறார்? சம்பளம் என்று சொல்கிறார். பரம சம்பளம். சம்பளம் என்றால் அது மாதந்தோறும் கிடைக்கும், அல்லது வாரந்தோறும் கிடைக்கும், அல்லது நாள்தோறும் கிடைக்கும். இந்த பரம சம்பளம் எவ்வளவு என்று தேவன் தான் தீர்மானிப்பார். எப்போது தரப்படும் என்பதும் தேவன் தான் தீர்மானிப்பார். சில சமயங்களில் நீங்கள் வியக்கும் வண்ணமும் மகிழ்ச்சியடையும் வண்ணமும் சொல்கிறேன், இந்த சம்பளத்தை அவர் முதலீடு செய்து நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுப்பார். தலைமுறைகளுக்கு எல்லாம் கொடுக்காண்டா, யார்கிட்ட கையில கொடுக்க சொல்லுங்க அவரை என்பது எசேக்கியா போன்ற நான் எசேக்கியாவை தாழ்வான மனிதன் என்று சொல்வதற்கு யோசிக்கிறேன். உயர்வான மனிதன் தான். சில உயர்வான மனிதனிடத்தில் தாழ்வான எண்ணங்கள் இருக்கின்றன. என்னுடைய காலத்தில் இந்த துன்பம் நேரிடாதில்லையா? அதே போல
தீமை என்றால் அது என்னுடைய தலைமுறைகளின் காலத்தில் நிகழட்டும். நன்மை என்றால் நாம் தலைகளாக யோசிக்க வேண்டும். பிதாவினுடைய அழைப்பை நான் நிறைவேற்றுகின்றேன், பிதா கனம் பண்ணுவார். எனக்கு உறுதிப்பாடு உண்டு. நான் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு செய்த என்னுடைய பணிவிடையில், என்னுடைய வேலைக்கு எவ்வளவு வேர்த், எவ்வளவு தகுதி, எவ்வளவு மதிப்பு உண்டோ அதில் ஒற்றை நயா பைசாவை நம்முடைய பிதா குறைக்க மாட்டார். வங்கி, முதலீடு, வட்டி இவை எல்லாவற்றையும் பற்றி தெரிந்த தேவன், நாம் தமிழிலே சொல்வது போல வட்டியும் முதலுமாக அதை நிச்சயமாய் கொடுப்பார். எனக்கோ அல்லது என்னுடைய தலைமுறைகளுக்கோ. உயர்ந்த மனிதர்கள் எப்போதுமே தங்கள் வாழ்க்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க மாட்டார்கள். நான் சென்ற பிறகு என்னுடைய தலைமுறைகளுக்கு என்ன நேரிடும். மோசே அப்படி யோசித்தார், யோசுவா அப்படி யோசித்தார். நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரை சேவிப்போம், அவர்களுடைய தலைமுறைகள் எப்படி இருக்கும் என்று. தேவன் பரம சம்பளம் தருகிறார். அது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்கு, வாழ்வாதாரத்திற்கு, பொருளாதார தேவைகளுக்கு போதுமானதாக இருக்கலாம். சில சமயங்களில் போதுமானதாக இல்லாமல் போகும். அதற்காகத்தான் தொழில். என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய உணவு, உடை, உறைவிட, கல்வி, போக்குவரத்து, மருத்துவ செலவுகள், தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் தேவன் எனக்கு பரம சம்பளம் தரவில்லை என்று பொருளா? இல்லை. அது பூர்த்தி செய்யப்படாத போது நான் என்ன செய்ய வேண்டும்? தொழில், வேலைக்கு செல்ல வேண்டும். சகோதரி சொல்லுடைய பொருள் என்றா, எதுக்கு தொழில் கிளீனா ரொம்ப கடுமையான வார்த்தைகள், வேலைக்கு போ என்று எளிமைப்படுத்தி சொல்கிறார்கள். அது ஒரு அவிசுவாசம். அப்படி அல்ல. நம்முடைய தேவைகளை எந்த அளவுக்கு சுருக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிக் கொள்ள வேண்டும். இனிமேலும் சுருக்க முடியாது என்கின்ற சூழ்நிலை நேரிடும் போது நாம் வேலைக்கு போக வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். மாறாக நாம் பொருளாசை அற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் அழைப்பு நிறைவேற்றுவதற்காக என்னுடைய உழைப்பையும் என்னுடைய நேரத்தையும் செலவிடும் போது கிடைக்கின்ற பரம சம்பளம் எனக்கு போதவில்லை என்றாலும் நான் பொருளாசை உள்ளவனா இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மூப்பன், நடத்துகிறவன் அல்லது தேவனுடைய மக்களிடையே தலைவர்களாக இருக்கிறவனுக்கு ஒரு குண லட்சணத்தை சொல்லும் போது அவர்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். மாறாக அடுத்தபடிக்கு போய் அவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து படையிலே சேவிக்க வேண்டும். பொருளாசை அற்றவர்களாக இருப்பது என்பது எதிர்மறையானது. நான் தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றும் போது அதன் மூலமாய் எனக்கு பொருள் கிடைக்கும் என்று எனக்கு ஆசை துளியும் இருக்கக்கூடாது. தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதால் எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு காலம் இருக்கக்கூடாது. அவர் எனக்கு பொருளாதாரம் தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன். அது மட்டுமல்ல, என் சொந்த பணம் என்பது என்ன? தொழில் மூலமாய் கிடைக்கின்ற என் பணத்தை செலவழித்து நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கும் நான் எத்தனிப்பேன். சொந்த பணம் என்பது ஒன்றும் நான் என் சொந்த சாமர்த்தியத்தினாலும் சொந்த ஞானத்தினாலும் சம்பாதித்து என்பதில்லை. தொழில் மூலமாய் தருவதும் தேவன் தான் தருகிறார். தொழில் மூலமாய் தருகின்ற பணத்தை எதற்கு செலவிட வேண்டும்? அழைப்புக்கு செலவிட வேண்டும். அடுத்தது, சில சமயங்களில் தொழில் அனுபவத்தில் மறைமுகமாக நம்மை அழைப்புக்கு ஆயத்தப்படுத்துவார். என்னமோ தொழில் என்பதும் அழைப்பு என்பதும் ஒன்றுக்கொன்று ஒவ்வாததுகள் அல்ல. தொழில் அனுபவத்தில் மறைமுகமாக நாம் அறியாத வண்ணம் நம்முடைய அழைப்புக்கு தேவன் ஆயத்தப்படுத்துவார். மோசே இளவரசன் என்ற முறையில் எகிப்தியருடைய எல்லா கல்வியிலும் கற்றுத் தேறினான் என்று அப்போஸ்தலர் 7:22 ஸ்தேவான் கூறுகிறார். அவன் ஒரு இளவரசனாக எகிப்தியருடைய மற்ற கலைகளிலெல்லாம் கல்வி கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு காம்பிட்டன்ட் மனிதனாக மாறின போது மோசேக்கு அந்த ஐடியாவெல்லாம் இருந்திருக்காது. ஒரு நாளிலே நாம் ஒரு அடிமை கூட்டத்தை தலைவனாக இருந்து நடத்தி கொண்டு போக போகிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் கூட மோசேக்குள் இருந்திருக்காது. நம்முடைய இளவயது முதற்கொண்டு ஒரு தொழிலே தேவன் நம்மை ஈடுபடுத்தி இருக்கும் போது
இதிலே தருகின்ற பயிற்சியின் மூலமாக நம்முடைய அழைப்புக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போகலாம். பவுல் ஒரு பரிசேயனாக கற்பிக்கப்பட்டு வேத அறிஞனானான். அப்போஸ்தலர் 5:34 கமாலியேல் என்கின்ற பரிசேயன் ஆலோசனை சங்கத்தாரால் மதிக்கத்தக்க மிக உயர்ந்த ஒரு ஆசிரியனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். 22:3 பவுல் கூறுகிறான், இந்த நகரத்திலே எருசலேமிலே கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து கற்ற மாணவன் நான் என்கிறான். இவ்வளவு வேதத்தில் கற்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசுவின் கிருபையின் நற்செய்தியை புறவினத்தாருக்கு கொண்டு போக தேவை தேவனுக்கு. ஆனால் கமாலியலின் பாதத்தில் இவன் கல்வி கற்ற போது ஒரு நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து போகின்ற ஒரு அப்போஸ்தலனாக மாறுவோம் என்ற எண்ணம் துளிகூட பவுலுக்கு கிடையாது. ஆகவே தொழில் மூலமாக நாம் பெறுகின்ற அனுபவத்தையும் நம்மை அறியாமலேயே மறைமுகமாக தேவன் தம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மீன்களை பிடிக்கிற பேதுருவையும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவையும் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அழைப்பை அறிவது, என்னுடைய அழைப்பு என்ன? இந்த காலத்துல தேவனுடைய மக்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு கனவு வேண்டும் அல்லது ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். என்ன வேலை பார்ப்பது? ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. யார கல்யாணம் பண்றது? ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அழைப்பு என்ன? ஐயா ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஜெபம் பண்ற அவுட் சோர்சிங் ஒர்க்குக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. என்னுடைய அழைப்பு என்ன? நான் ஒரு அழைப்பை, அந்த ஒரு அழைப்பை நான் தேர்ந்தெடுக்கிறேன். நெகேமியா தேர்ந்தெடுக்கிறான், பவுல் தேர்ந்தெடுக்கிறார். இது தேவனுக்கு மதிப்புடையதாக இருக்க வேண்டும். நான் அழைப்பு என்று சொல்லும் போது நெகேமியா செய்தது போல ஒரு நகரத்தை கட்டுவதோ அல்லது பவுல் செய்தது போல புறவினத்தாருக்கு நற்செய்தியை கொண்டு போவதோ மட்டுமல்ல. ஒரு தாய் தன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது அழைப்பு. அல்லது ஒருவேளை என்னுடைய பிள்ளை ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டாக இருக்கும் என்றால் ஒரு தகப்பன், நான் என்னுடைய வாழ்க்கையில் வேறு எதையும் செய்ய முடியாது, இந்த ஆர்டிஸ்டிக் சைல்டை நான் வளர்த்து அவனுக்கு உதவியாக இருந்து அவனை ஆளாக்க விரும்புகிறேன் என்று சொல்வது அவனுடைய அழைப்பாக இருக்கலாம். வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் ஐரோப்பாவில் இருந்த அடிமை வியாபாரத்தை ஒழிப்பதை என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர் முழு நேர ஊழியனாக போக விரும்பினார். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ அரசியலில் ஈடுபடு என்று. தன்னுடைய வாழ்நாளிலே அடிமை வியாபாரத்தை ஒழித்தவர் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ். அல்லது லூயி பாஸ்டர் பென்சிலினை கண்டுபிடித்தது, என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நான் செய்ய விரும்புகிறேன், இந்த ஆன்டிபயாட்டிக் அது மட்டும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். ஆகவே அது மிக உயர்ந்ததாக, மிக பிரம்மாண்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிரம்மாண்டமாகவும் இருக்கலாம், அல்லது யாரும் கவனிப்பாரற்ற ஒரு வேலையாகவும் அது இருக்கலாம். இரண்டாவது, அந்த காரியத்திலே எனக்கு இயல்பான ஈடுபாடும் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இது பெசாலேல், அஹோலியாப், இந்த 2 பேரை பற்றியது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பண்ட பாத்திரங்களையும் பொருட்களையும் உருவாக்குவதற்கு இந்த 2 பேருக்கும் நான் ஒரு சிறப்பான ஆவியை கொடுத்திருக்கிறேன், ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், திறமையை கொடுத்திருக்கிறேன். இன்னொரு சொல்கிறார், மற்றவர்களுக்கு கற்பிப்பதற்கும் அவர்களுக்கு திறமையை கொடுத்திருக்கிறேன். இன்னொன்றும் சொல்கிறார், அவர்களைப் போல திறமையுள்ளவர்கள் எல்லாம் அவர்களோடு நான் சேர்த்திருக்கிறேன். அழைப்பு என்பது ஏதோ தனித்துவமானது. நான் பாலைவனத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய அழைப்பிற்காக ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், பிறகு நான் அந்த அழைப்பை நிறைவேற்றப்பட்டேன். அப்படி இல்லை. நம்மை போல் ஒத்த அழைப்பை பெற்றவர்களோடு இணைந்து, நெகேமியா ஒன்றும் ஒத்த ஆளாக எருசலேம் நகரத்தை கட்டி எழுப்பவில்லை. நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே ஒருவேளை ஒரு 50 பேர் அதை சேர்ந்து கட்டி எழுப்புகின்றார்கள். அவர்களுக்கும் பொதுவான அழைப்பு அது. அவருடைய அழைப்பு என்றதுமே இது மாம்சத்துக்குரிய மனிதர்களுக்கு மற்றவர்களிடமிருந்து என்னை பிரித்து காட்டுவதற்காக நான் அதை பயன்படுத்திக் கொள்வது. எப்போதுமே நான் மற்றவங்க போலாம் கிடையாது, நாங்கள் அவங்க சிறப்பு என்று காட்டுவது மனிதனுடைய மாம்சத்திலே உள்ளது. அப்படி அல்ல. ஒரு அழைப்பை தேவனிடத்தில் நாம் பெறும்போது அல்லது தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போது அதே ஒத்த அழைப்பை பெற்ற தேவனுடைய மக்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயல்பாகவே எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. தமிழ் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கற்றதல்ல. எனக்கு 4 வயதிலிருந்தே தமிழில் ஈடுபாடு உண்டு. நீங்க ஆச்சரியப்படலாம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்க. 4 வயசுல இருந்து யாருக்கு
இன்று தாயார் அப்படிப்பட்டவர்கள். அவர் சொல்கின்ற பழமொழி அப்படிப்பட்டது. அவர்கள் சொல்லித் தருகின்ற செய்யுள் அப்படிப்பட்டது. நான் வேடிக்கையா சொல்வதுண்டு. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எழுத்து கூட்டி படித்துக் கொண்டிருந்த போது நான் ஏற்கனவே படிக்க ஆரம்பித்து விட்டேன். என்னுடைய அம்மாவினுடைய பயிற்சி அது. எங்க அம்மா வந்து டீச்சர்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே சில புத்தகங்களை மொழிபெயர்க்க வேண்டும் அல்லது பாடல்களை மொழிபெயர்க்க வேண்டும் என்று வரும்போது இப்பதான் சில பேர் எழுத்து கூட்டு தமிழ் இலக்கணம் வந்து வாசிக்க ஆரம்பிப்பாங்க. நாம் ஈறு போதல் இடையுகரம் ஈயாதல் ஆதி நீடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்றிரட்டல் முன்னின்ற மெய்திடுதல் இனவிகள் இணையவும் பண்பிற்கேள்விகள் இந்த நூற்பாடெல்லாம் நான் எப்பவோ படிச்சது. இப்போ 25 வயசுல இல்ல 30 வயசுல இப்பதான் மொழிபெயர்க்கணும், பாட்டுகள் மொழிபெயர்க்கும் போது இப்பதான் உட்கார்ந்து ஒரு நன்னூல்ல நூற்பா கற்றுக்கொண்டிருப்பார். நான் அதை குறையாக சொல்லவில்லை. எந்த வயதிலும் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இளவயது தொடங்கி தேவன் நமக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுத்திருப்பார் என்றால் ஒருவேளை அதிலே நம்முடைய அழைப்பு இருக்குமோ என்கிற எண்ணம் வர வேண்டும். ஈடுபாடும் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறேன். எனக்கு பதிலாக இன்னொருவனை கண்டுபிடிப்பது கடினம். நாம் எப்போதுமே எப்படிப்பட்ட அழைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இதை எவரும் செய்ய. நான் சிக்கன் விற்க போகிறேன் என்று ஒருத்தர் சொல்றார். ஒரு கிறிஸ்தவ. நான் சொல்றேன், தயவுசெய்து அந்த வேலை செய்யாது. ஏன் செய்யக்கூடாது? அது என்ன மோசமான வேலையா? மோசமான வேலைங்கிறதுக்காக இல்லை. எளிய மக்கள் அந்த வேலை செய்வாங்க. நீ அந்த வேலை செய்தா அந்த வேலை யாருக்கு போயிடும்? அவங்க கையில இருந்து பறிச்சிடும். உன்னை போல ஆளு கொஞ்சம் உயர்வான வேலையை செய்யி. எனக்கு பதிலாக இன்னொருவனை கண்டுபிடிப்பது கடினம். அப்போ சில 13:22 தேவன் தாவீதை பற்றி சொல்லுவார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். இன்னொரு தாவீதை கண்டுபிடிப்பது கடினம். இஸ்ரவேலை ஒரு நாடாக உருவாக்குவதற்கு தாவீது பாவம் பண்ணவனை தூக்கி எறிஞ்சிருவோம் என்ன ஒரு ஆளை கண்டுபிடிப்போம். நீ எப்படி சொல்லலாம்? அவர் கர்த்தர், எந்த மனிதனையும் அவர் சார்ந்தவர் இல்லை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? மாம்சமெல்லாம் புல்லை போலும் மனிதனுடைய மகிமையெல்லாம். அவர் சவுலை ஒதுக்கினது போல தாவீதையும் ஒதுக்க முடியும். யாரையும் ஒதுக்க முடியும்? ஒதுக்க முடியும். ஆனால் ஒதுக்க மாட்டார். இன்னொரு தாவீதை நான் எப்படி உருவாக்குவேன்? இளவயது முதற்கொண்டு இப்படி என் மேல் அன்புள்ள ஒரு இருதயமும் என்னை ஆராதிக்கின்ற ஒரு இசைஞானி, உண்மையான இசைஞானி யார் தான்? நமக்கு தாவீது தான். தற்காலத்தை இசைஞானியை பாராட்டி இந்த சிலர் மனம் புண்பட வேண்டாம். இப்படிப்பட்ட தன்னலமில்லாத வீரமும் உள்ள ஒரு தாவீதை அவர் பத்ஷேபாவோட பாவம் பண்ணிட்டாரா? அவரெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்காக அவர் பத்ஷேபா கூட அவன் செய்த பாவத்தை தேவன் டீல் பண்ணாமல் விட்டாரா? இல்லைங்க, அவர் மறுமையில் டீல் பண்ணுவார். இல்லை 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 இல்லை. தேவனுடைய மக்களுக்கு பொதுவாக நியாய தீர்ப்பு எங்கேயே நிகழ்ந்துவிடும். மோசம் போகாதீர்கள். ஒருவேளை அவிசுவாசிகளுக்கு வேண்டுமானால் நியாய தீர்ப்பு எதிர்காலத்தில் இருக்கும் கர்த்தருடைய வருகையின் போது. தேவனுடைய மக்களுக்கு பெரும்பாலான நியாய தீர்ப்பு எங்கே நிகழ்ந்துவிடும்? பெரும்பாலான நியாய தீர்ப்பு. வாழ்வாதாரம், பொருளாதாரம் கருதப்பட வேண்டிய ஒரு காரணம் இல்லை. அழைப்பை நிறைவேற்றும் போது இந்த அழைப்பை நான் நிறைவேற்றுவேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும் அல்லது என்ன கிடைக்காது என்ற கேள்வி எழவே கூடாது. அழைப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு பொருளாதாரம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி இதை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. இது நான் செய்துதான் ஆக வேண்டும். நான் நிஷாந்த் அடிக்கடி சொல்வேன், நீங்க தியாலஜி படியுங்கள் என்று. தியாலஜி படிக்க போனா சோறு யார் தருவா? அது எனக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய பொறுப்பு வெயிட் பண்ணுவதும் வெயிட் பண்ணாததும் நிஷாந்தை பொறுத்தது அல்லது நிஷாந்தனுடைய அமைச்சரை பொறுத்தது. தியாலஜி படிக்க போனால் சம்பளம் கிடைக்குமா? கிடைக்காது. சாய் கிருஷ்ணா இன்போசிஸ்ல யூஎஸ்ல வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். வேலையை டிராப் பண்ணிவிட்டு தியாலஜி படிக்க போனார். 4 வருடமும் துன்புற்றார். ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிடைக்கின்ற வருவாய், அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை, இவர்கள் கொடுக்கின்ற காணிக்கை, அதில் தான் அவர் தன்னுடைய 4 வருட தியாலஜி எஜுகேஷனை முடித்தார். இது என்னுடைய அழைப்பு என்று தீர்மானித்த பிறகு பொருளாதாரம் ஒரு காரணம் இல்லை. ஆன போதிலும் தொழிலுக்குரிய ஒரு இடத்தை நாம் பார்க்க வேண்டும். வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை பற்றி தீத்து 3:14 தீர்த்து கொடுக்கிறார். நம்மவர்களும் கனியற்றவர்களாயிராமல் நற்கிரியைகளை செய்ய
பழகட்டும். அதோ அந்த நியாய சாஸ்திரியாகிய சேனாவும் அப்பல்லோவும் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார்கள், கிரேத்தா தீவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லா பொருளாதார உதவிகளும் செய்து அனுப்புங்கள். நான் எப்படி பிரதர் பொருளாதார உதவி செய்வேன்? எங்க பிரதர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாதா? முதல்ல அவன் வேலை செய்ய சொல்ல, எல்லாரையும் வேலை செய்து இந்த மாதிரி நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கத்தக்க பொருள் நம்ம கைகளிலே இருக்க வேண்டும். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராமல் நற்கிரிகளை செய்ய தொழிலுக்குரிய இடம், பொறுப்பு. ஒரு தனி மனிதனை பற்றி, என்னை பற்றி, என்னுடைய குடும்பத்தை பற்றி, சபையை பற்றி, நாட்டை பற்றி 1 தீமோத்தேயு 3:5-5-8 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்றும் 5:8 அவன் முதலாவது தன்னுடைய குடும்பத்தாருக்கு அவன் ப்ரொவைட் பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அவன் தன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் 100 தடவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய மகன் எனக்கு எழுதுகிறான்னு வைத்துக் கொள்ளும், ஃபீஸ் கட்ட வேண்டும், நானும் பதில் எழுதுகிறேன். காலையில் எழுந்து 100 தடவை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு நாம் ஜெயம் என்று சொல்லு. எவ்வளவு பக்தி உள்ள தகப்பன் நான். நீங்க சிரிக்கிறீர்கள், இதெல்லாம் நடக்குமா? என்றெல்லாம் நடந்திருக்கிறது. குணம் உருவாக்கப்படுகிறது. அது பெரிய பேசேஜ். 2 தெசலோனிக்கேயர் 3:6-17 வெறுமனே ஒரு தொழில் செய்து பொருளீட்டு என்பது பொருளை பற்றிய காரியம் இல்லை. அவன் ஒழுங்குள்ளவனா ஒழுங்கற்றவனா என்பதை பற்றிய காரியம். பொருளீட்டாமல் மற்றவருடைய பொருளாதாரத்தில் வாழ்வது என்பது ஒழுங்கற்று திரிகின்ற வாழ்க்கை என்று அவர் சொல்கிறார். என் தேவைகளை நான் சுமக்கவில்லை என்றால் யாராவது ஒருவர் சுமந்துதான் ஆக வேண்டும். அப்படியே பரலோகத்திலிருந்து அது மன்னா போல் பொழிய போகிறது. மன்னாதான், பொழிகிறதுதான். ஆனால் அதற்கு பின்பாக தேவ பிள்ளைகள் அல்லது ஒரு சிலருடைய தியாகமும் பலியும் அங்கு இருக்கும். ரொம்ப டிவைன் அண்ட் ஹெவன்லி ஆகி கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார். யார் மூலமா கொடுத்தாரு? தன்னை வருத்தி தான் சேமித்ததிலிருந்து அதை கொடுத்தார். இது நடந்தது. என்னுடைய ஜூனியர் ஒருத்தர், ஒரு இந்து பின்னணிந்து ரட்சிக்கப்பட்டவர், கொஞ்சம் ஒரு ஐக்கியம் கொஞ்சம் குறைவானவர். அப்போது நிறைய ஐக்கியம் குறைவானவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்காக வந்து அவர் வந்து அப்ளிகேஷன் போடுவார், வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவாரு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளிகேஷன் போடுவாரு, ஸ்டடீஸ்க்கு அப்ளிகேஷன் போடுவாரு. பெண் கொடுப்பாரு, அவங்க பெண்ணை வாங்கி எழுதுவாங்க. அப்புறம் வந்து கொடுத்த பெண்ணை திருப்பி கேட்பார். ஏன்னா எத்தனை பேருக்கு தான் பெண் கொடுக்குறது? அவரு எங்கேயாவது தொலைச்சு விடுவார். இந்த மாதிரி பெண் வாங்கினா மற்றவங்க வாங்கினா பொறுப்பா திருப்பி, பிரதர் நீங்க ஒண்ணு பெண் தரல பிரதர், கர்த்தர் கொடுத்த பெண் அது. இதுதான் ஜோக்கு. ஆனால் ரொம்ப பேசாதீங்க நீங்க. இந்த மனப்பாங்க வந்து நாம் நினைக்கிறோம் இது அபூர்வமான மனப்பாங்க. இது அபூர்வமான மனப்பாங்கல். அது தேவனுடைய மக்களிடத்தில் இருக்கிறது. யாராவது ஒரு சுமக்கின்றார்கள். எனவே நமக்கு அந்த உணவு வர வேண்டும். நல்ல உள்ளமும் உடலும் உள்ளவனாக நான் இருக்கின்றேன். நான் என்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக எந்த தொழிலுமே செய்யவில்லை என்றால் யோகேஷ் வந்து தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்து அவன் என்னை தாங்க வேண்டும். இப்ப நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த 2 பேர்ல தொழில் செய்து பொருளீட்டுவதற்கு யாருக்கு அதிகமான திராணியும் திறமையும் இருக்கிறது? எனக்கு. யோகேஷ் வரலாம். யோகேஷ் 10 வருடம் கழித்து அவன் ஒரு ஆளாகும் போது நான் யோகேஷ் வந்து யோகேஷ் நான் காணிக்கையுடைய யோகேஷ் நான் கேட்கலாம் இல்லையா? நம்மில் ஏபிள் பாடிட் ஏபிள் மைண்டட் பீப்புள் ஷுட் ஒர்க் அண்ட் பிறர் மேல் சுமத்துவது அன்பல்ல, கூடுமானால் பிறருடைய பலவீனுடைய சுமைகளை நாம் சுமக்க வேண்டும். இப்படி நம் சொந்த கைகளினாலே வேலை செய்து நாம் பலவீனரை தாங்க வேண்டும். நம் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் நம் தொழிலை செய்கிறவரை கர்த்தர் நாம் செய்கிற தொழிலையும் ஆசீர்வதிப்பார். இது prosperity gospel. We believe in prosperity gospel. Prosperity which comes to us in a godly way. தேவனுக்கு உகந்த வழியிலே வருகிற செழிப்பை நாம் உபதேசிக்கிறோம். நாம் என்னமோ செழிப்பிற்கும் வளத்திற்கும் எதிராளிகள் அல்ல. மந்திரவாதிகள் போல, கிளிஜோசியக்காரர்கள் போல, குடுகுடுப்பைக்காரர்கள் போல செழிப்பு வருகிறது என்று சொல்வதற்குத்தான் நான் எதிராளிகளே தவிர. ஒரு நல்ல கீர்த்தனை உண்டு, பெற்ற பிதா நமக்கொன்று அவர் குற்ற செல்வம் நமக்குண்டு, உத்தம வேலை கை கொண்டு
செய்ய உனக்கென்ன குறை உண்டு. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே. உற்ற பிதா நமக்கொன்று, அவர் குற்ற செல்வம் நமக்குண்டு. உத்தம வேலை கை கொண்டு செய்ய உனக்கென்ன குறை உண்டு. இது செழிப்பினர் செய்தியா இல்லையா? நிச்சயமாக நாம் தேவனுடைய மக்கள், அவருடைய உடன்படிக்கை மக்கள். அவருக்கு பயந்தவருடைய உடன்படிக்கையின் வழிகளில் நடக்கிறோம். நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒரு தொழிலில் ஈடுபடுகிறோம். நிச்சயமாக தேவன் நாம் கையிட்டு செய்த தொழிலை ஆசிரியப்பார். பிரதர், நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிரதர். ஒரு தடவை உங்களுக்கு சத்தியம் பண்ண சொல்லணுமா? நீங்க பெரும்பாலும் சொல்ல மாட்டீங்களா? பழைய படைப்பின் ஈர்ப்பிலே வாழ்கின்ற நமக்கு இங்கு நட்டங்களும் வருத்தங்களும் உண்டுன்னு சொல்ற ஆளு நான் உன்னை ஆணையிட சொல்ல வேண்டுமா? நீங்களே ஆணையிட சொல்ல வேண்டாம். நிச்சயமாக தேவனுடைய மக்களுடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார். சில சமயங்கள் தோல்வி வருவதற்கு காரணம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்காதது அல்ல, சில கோட்பாடுகளை நாம் மீறி இருப்போம். ஆகவே தோற்றம் என்றால் உடனே கைவிட்டு விடக்கூடாது. ஏன் தோல்வி வந்தது என்று விசாரித்து தோல்விக்கு மூல காரணமானவைகளை நாம் சரி செய்ய வேண்டும். பவுல் தன் அப்போஸ்தல அழைப்பை நிறைவேற்றுவதற்காக கூடார தொழில் செய்தான். கூடார தொழிலில் வெற்றி பெற அப்போஸ்தல அழைப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அடுத்தது தொழில் செய்வதில் கவனிக்க வேண்டியவைகள். திறமை. இதை வாசித்து முடித்து விடுகிறேன். சிறு வயது தொடங்கி அதற்குரிய திறமையை வளர்ப்பது. ஒருவன் தன் தொழிலிலே திறமையுள்ளவனாய் இருக்க கண்டால் அவன் ஊர் பேர் தெரியாத மனிதர்களுக்கு முன்பாக பணிவிடை செய்ய மாட்டான், அரசர்களுக்கு முன்பாக பணிவிடை செய்வான். தமிழிலே நீசர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான் இருக்கிறது. 2, உழைப்பு. தேவன் தான் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிவிட்டீர்களே, ஒருமுகப்படுத்தப்பட்ட தீவிர உழைப்பு. இதெல்லாம் நான் ரொம்ப சிந்தித்து போட்டிருக்கேன். ஒருமுகப்படுத்தப்பட்ட தீவிர உழைப்பு. நீ உன் திறமையெல்லாம் வளர்க்க வேண்டாம்ப்பா, காணிக்க ஒண்ணு கூடு ஐயாவுக்கு. நீங்க பணக்காரங்களா சம்பாதிக்கும் போது முதல் தசமா யார்ட்ட கொடுக்கணும் சொல்லு. எங்கிட்ட கொடுத்தனா அவன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். எங்கிட்ட கொடுக்கலன்னா அப்பவும் பிரகாசமா தான் இருக்கும். தூய்மை. நேர்மையான, நீதியான, தூய்மையான வழிகளிலே அந்த செல்வம், அந்த தொழில் செய்யப்பட வேண்டும். சுருக்கம். தேவைகளை எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்குதல். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். சேமிப்பு. முதலீடு செய்வதற்காக எல்லா வருவாயும் வந்து வயிற்றுல போட்டக்கூடாது. அதில் ஒரு பக்கம். கடைசியாக ஈகை. தேவனுடைய பணிக்கான ஈகை. குறைந்தது 10 பழைய உடன்படிக்கையின் கீழ் தேவனுடைய மக்கள் 10 கொடுப்பது திருச்சட்டமாக இருந்தது. புதிய உடன்படிக்கையில் திருச்சட்டம், இந்த திருச்சட்டம் அவர்களை கட்டாது. ஆனால் ஆவிக்குரிய சட்டமோ இதை விட உயர்வானதாக இருக்க வேண்டும். குறைந்தது தேவனுடைய மக்கள் தங்கள் வருவாயில் 10 தேவனுக்கென்றும், தேவனுடைய சபைக்கென்றும், தேவனுடைய நற்செய்திக்கென்றும், பலவீனர்களுக்கென்றும் நாம் அதை ஒதுக்கி வைக்க வேண்டும். பொழுது விடிஞ்சா பொழுது போனா தசமபாகத்தை பற்றி பேச ஆட்கள் நாம இல்ல. எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்று எனக்கும் தெரியவில்லை தசமபாகத்தை பற்றி பேசி. ஆனால் தசமபாகம் 10 பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். சரி, என்னுடைய சூழ்நிலைகள் 10 என்னால் கொடுக்க விடாது. நான் என்ன செய்ய வேண்டும்? 20 கொடுங்கள். நான் 10 கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் உங்களை தண்டிப்பார் என்று சொல்லவில்லை. நான் ஒரு உயர்ந்த தரத்தை வைக்கிறேன். நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனதார நாம் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கவில்லை என்றால் ஒரு நாளும் ஒன்றையும் நாம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்ச பிறகு நான் உங்களுக்கு தரேன் பிரதர். அப்படியா? நீ தரமாட்டேன்னு சொல்றதுக்கு அது வந்து யூஃபிமிசம். எப்போ ஒரு கடல்ல அலைகள் நிற்பது நீ கர்த்தருக்கு கொடுத்தது. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தரித்திரம் கொடியதாக இருக்கலாம், ஆனால் நாம் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுக்க எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும். சில சமயம் நான் இப்படி கூட நினைப்பேன், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கூட ஒரு 10 ரூபாய் கையில கொடுத்து இது காணிக்க நேரம் போய் வந்து பெட்டியில போட்டுட்டு வான்ட்டு வந்து நம்முடைய இந்த பாரம்பரிய சபைகளிலே செய்வது போல அந்த பழக்கத்தை அவர்களுக்கு பழக்குவிப்பதற்கு அப்படி செய்ய வேண்டுமோ என்று கூட நான் நினைப்பது உண்டு. அந்த கடைசி கொட்டை முக்கியமானது. Earn all you can, save all you can, and give all you can. John Wesley in his book The Use of Money.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதி, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமித்ததையெல்லாம் நீ கொடு. அடுத்தது அழைப்பை நிறைவேற்றுவதில் கவனிக்க வேண்டியவைகள். காலமே அடையாளம் காணுதல். காலமே என்றால் என்ன பொருள்? ஏர்லி. காலமே தேவனை தேடி என்ற ஒரு பாடல் உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல நான் கொஞ்சம் தெரியுமா, நிறைய பாடம் சொல்ல போறது இல்ல. எங்க நம்முடைய உலகம் எங்கே, கிறிஸ்தவ உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்றால், இந்த கடந்த 450 ஆண்டுகளிலே தேவனுடைய மக்கள் தேவன் மேல் அன்பு கொண்டு எந்த பாடல்களையும் கவிதைகளையும் எழுதவில்லை. நாங்க தான் முதல் முறையா பாடலை எழுதுகிறோம். காலமே தேவனை தேடு என்ற பாடலை என்னுடைய மக்கள் தெரியாமல் இருப்பது என்னை இன்னும் வருத்தத்துக்கு உள்ளாக்கும். அல்லது நான் சொன்னது போல உற்ற பிதா நமக்குண்டு ஒன்று, அவர் உற்ற செல்வம் நமக்கு கொண்டு போன்ற இந்த அருமையான கவிதைகளையும் பாடல்களையும் எங்கே பெறுவோம்? நம்ம 452 கால கிறிஸ்தவ கருவூலங்களை, பாடல் கருவூலங்களை, பாடல் பொக்கிஷங்களை பேண தெரியாத ஒரு தலைமுறையாக மாறிவிட்டோமோ என்று நான் அஞ்சுகின்றேன். அர்ப்பணம், தத்தம், கையளிப்பு செய்தல், இதுதான் என்னுடைய அழைப்பு என்று. தொடர்ச்சியான பயிற்சி, தேர்ச்சி, திறமை. 1 தீமோத்தேயு 4:7 தெரியும். Train yourself to be godly. கூட்டு வட்டி போல காலமே தொடங்கு, சிறுக சிறுக செய், இடைவிடாமல் நேர்கோட்டில் இடதுபுறம் வலதுபுறம் திரும்பாமல் செல்லுதல். ஒத்த அழைப்புடையவர்களோடு இணைந்து செய்தல். 1 சாமுவேல் 17:34-30 நமக்கு தெரியும். கோலியாத்தை சந்திப்பதற்கு, கோலியாத்தோடு போரிடுவதற்கு தாவீது போகும்போது சவுல் சொல்கிறான், நீ சின்ன பையன், உண்மையிலே சின்ன பையன். சென்சஸ் எடுக்க வந்து அவன் பேரு கூட சேர்க்க மாட்டாங்க இஸ்ரேல்ல. அவங்க அப்பா அவன் பேரை சேர்க்கல. அந்த அளவுக்கு சின்ன பையன் தான், நிச்சயமா சின்ன பையன் தான். சவுலிடம் சொல்லிதான், நான் சண்டை போடுகிறேன் அவன். சவுலுக்கு பயமா இருக்குது. யாராவது ஏன்டா சொல்றவன் சொன்னா கேட்கிறவனுக்கு மதியம் எங்க போச்சு. அந்த சின்ன பையன் தான் வந்து சொன்னான் நான் சண்டை போடுறேன்ட்டு. அதுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு ராஜா நீ அவன் அனுப்புவியா? என்ன மக்கள் சொல்லக்கூட சொல்லுவாங்க இல்லையா? தம்பி வேணா ராஜா. தாவீது சொல்கிறான், அவன் தன்னுடைய ப்ரொஃபைல், தன்னுடைய CV எடுத்துக் கொடுக்கிறான். இப்பொழுதுதான் உங்களுடைய அடியான ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, ஒரு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்கான சிங்கத்தையும் கரடியையும் அடித்து போட்டேன். சிங்கத்தையும் கரடியையும் அடித்து போட உதவி செய்த கர்த்தர் இந்த விருத்த சேதமுள்ள மனிதனை அடித்து போட எனக்கு உதவி செய்வார். ஆகவே தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாவதற்கு எப்போது தொடங்கி அவன் அந்த அழைப்பை நிறைவேற்ற தொடங்கி இருந்தான்? 30 வயதில் அவன் எப்ரோனிலே ராஜாவாக மாறின பிறகு அல்ல. எவனும் கவனிக்காத ஒரு சிறு வயது தொடங்கி அவன் ராஜா என்ற தன்னுடைய அழைப்பை அவன் நிறைவேற்றி தொடங்கினான். ராஜா என்ற அழைப்பு வந்தவுடனே நம்ம நினைப்பதெல்லாம் ராஜாதி ராஜ ராஜகம்பீர் என்று நினைப்போம். அப்படி அல்ல. தேவன் அந்த அழைப்பிற்குரிய பொறுப்புகளை சிறு வயது முதற்கொண்டு. அடுத்தது புதிய வானம் புதிய பூமியிலும் நம் அழைப்பும் தொழிலும் ஒன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நாம் தொழில் ஒன்று தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அழைப்பே நம்முடைய தொழிலாக இருக்கும். சிலர் நினைக்கலாம், புதிய வானம் புதிய பூமியில அழைப்பு தொழில் வேலையெல்லாம் இருக்குது. அங்க நாம இந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து சிறைகள் எல்லாம் வந்து பட்டர்ஃபிளை மாதிரி அடிச்சுட்டு பாடித்தானே இருப்போம். குமாரனுடைய அரசாங்கத்தின் பெருக்கத்திற்கு முடிவிராது. அவர் ஆளுகை செய்வார், அவருடைய அரசாங்கத்திற்கு முடிவிராது. அவருடைய ஊழியர்கள் அவரை சேவிப்பார்கள். ஏசாயா 9:7 வாசித்து பாருங்கள். புதிய வானம் புதிய பூமியின் கீழ் நாம் செயலாற்றுவோம். நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். பாடுவது தவிர மற்ற வேலைகள் இருக்கும். ஹல்லேலூயா. பாடவும் செய்வோம், ஆனால் பாடிக்கொண்டே இருக்க மாட்டோம். தேவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆஸ்வதிப்பாராக. சிறுவயது முதற்கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரினுடைய அழைப்பு என்ன? ஒரு சபையை நடத்துவது அழைப்பு. எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது அழைப்பு. புத்தகங்களை எழுதுவது அழைப்பு. ஒரு எச்சரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். ஆனால் தேவனுடைய மக்கள் சில சமயங்களிலே அழைப்பை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாததுனாலே, தேவனுடைய மக்களுக்கு மட்டும் நடத்துகின்ற தேவனுடைய மக்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு இல்லாததுனாலே, எனக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கு நான் ஜேசுராஜையும் எடுத்துக் கொள்வது, ரீமாவை எடுத்துக் கொள்வது, நிஷாந்தையும் எடுத்துக் கொள்வது. அவர்களுடைய அழைப்பு என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவியே செய்யாமல் நடத்துகின்றவர்கள். இந்த முறையிலே பெற்றோர்களுடைய நடத்தவர்களுடைய ஒரு பிரதானமான வேலை, ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் கொடுத்திருக்கின்ற கிருபைகள் என்ன, கொடைகள் என்ன, திறமைகள் என்ன, இவர்களை ரீப்ளேஸ் பண்ணுவது எந்த துறையில் மிக கடினம், தேவனிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும். இதை தந்தால்தான் ஆயிற்று நாம் அடம்பிடிக்க போவதில்லை. ஆனால் அந்த பாசிபிலிட்டியை நாம் தேவனுக்கு முன்பாக கன்சிடர் பண்ணுவதற்கு முந்தையே நாம் அந்த வாசல் என்ன செய்யக்கூடாது,
அடைத்து விடக்கூடாது. தேவன் தாமே தொடர்ந்து உங்களுக்கு கிருபை அருள்வாராக. ஆமென்.